அண்மைச் செய்தி. நடிகர் தனுஷ் தனது தந்தை மற்றும் சகோதரரால் திரையுலகில் முன்னணிக்கு வந்தவர் என்று நடிகை நயன்தாரா தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். விவரங்கள் என்ன, பகிரலாம்? வணக்கம். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வரும் நயன்தாரா மற்றும் தனுஷ் ஆகியோருக்கு தற்பொழுது நயன்தாரா தனுஷ் அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். தற்போது அந்த பதிவு பரபரப்பை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலையில் நடிகை நயன்தாராவிற்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் 2022ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது என்பது அனைவராலும் அறியப்பட்ட ஒன்று. இதனை ஆவணப்படமாக நெட்ஃபிளிக்ஸில் வெளியிட 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பல தடைகளுக்கு பின்னர் ஒரு வழியாக நவம்பர் 18ஆம் தேதி இப்படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போனதற்கான காரணம் குறித்து அதற்கு நடிகர் தனுஷ் தடையாக இருப்பதாகவும் அந்த பதிவில் வெற்றியிருந்தார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாவது, பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் வெளிப்படையான இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் என்றும் நயன்தாரா அதில் குறிப்பிட்டிருந்தார். உங்கள் தந்தை கஸ்தூரிராஜா அவர்கள் துணையோடு சிறந்த இயக்குநரான உங்கள் அண்ணன் செல்வராகவனின் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பல நடிகராக மாறியிருக்கும். நீங்கள் நிச்சயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பின்னாக சவால்கள் நிறைந்த இந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலை அடைந்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கடிதத்தில் கடின உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் இந்த நிலையில் அடைந்திருக்கிறேன் என்றும், நேர்மையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையினும் நன்றாக அறிய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பிகைன் தி ஃபேரி டெய்ல் ஆவணப்படத்தை என்னை போலவே ஏராளமான எனது ரசிகர்களும் நல விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசிகர்கள் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே இதில் பணியாற்ற இருக்கும் ஒவ்வொரு தடைகளை மீறி அனைத்து பணிகளையும் முடித்து தற்போது வெளியீட்டுக்கு தயாராக செய்திருக்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கையால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி இந்த ஆவணப்படத்தில் அர்ப்பணிப்போடு பணியாற்றி ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்பு அடைந்திருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். காதல், திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்வான தருணங்களை இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்தில் என் வாழ்வில் மகத்தான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாதது எனக்கு வழி மிக கொடுமையானதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். நெட்ஃபிளிக்ஸ் வழியாக வர இருக்கும் நயன்தாரா பிகைன் தி ஃபேரி டெய்ல் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடமிருந்து NOC என்ற, அதாவது தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக 2 வருடங்களாக காத்திருந்தோம். எங்கள் எல்லா போராட்டங்களும் பயனளிக்காத நிலையில் அந்த முடிவை தற்பொழுது கைவிட்டு ஆவணப்படத்தில் பல திருத்தங்கள் செய்திருக்கிறோம் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகளால் கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணமாக இதயத்தில் எழுதப்பட்ட வரிகள் தான் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று அந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு அந்த அவருடைய கண்டனமானது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்று நயன்தாரா குறிப்பிட்டிருந்தார். தடையில்லா சான்றிதழ், அதாவது NOS என்று சொல்லக்கூடிய சான்றிதழ் மறுக்கப்பட்டது வியாபார ரீதியாகவோ அல்லது சட்டவிரோத ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் முழுக்க உங்கள் மீதான தனிப்பட்ட விருப்பத்தையே வெளிப்படுத்துவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சமீபத்தில் வெளியான அந்த ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு கூட லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது அதிர்ச்சியாக இருக்கிறதாக கூறியிருந்தார். அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையத்தில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு 10 கோடி நஷ்டீடு கேட்டிருப்பது மிகவும் வினோதனமாகவும் இருக்கிறது, கீழ்த்தரமான ஒரு செயலாகவும் இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று அந்த கடிதம் மூலம் எழுதியிருக்கிறார். மேடையில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதைப் போல 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியவில்லை என்பதை நானும் எனது கணவரும் நன்றாக அறிந்தோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனது திரைப்பயணத்தின் இனிமையான நினைவுகளை கொண்ட பல்வேறு காட்சிகள் ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அதற்கான அனுமதிக்காக பல தயாரிப்பாளர்களை அணுகிய போது பேரன்போடு அனுமதித்தார்கள். அப்போதுதான் உங்களிலிருந்து எவ்வளவு மாறுபட்டவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அந்த கடிதத்தின் மூலம் புரிந்து கொண்டேன். அதனால்தான் காலங்களை கடந்தும் கொண்டாடப்படுவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடப்படுகிறது. அதாவது சட்டப்பூர்வமாக உங்கள் நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நாங்களும் தயாராகவே இருக்கிறோம். நானும் ரவுடிதான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் தடையில்லா சான்றிதழ் வாங்குவதற்கான காப்பிரைட் காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விளக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. நானும் ரவுடிதான் படத்தின் வெளியாகி 10 ஆண்டுகளை கடந்தும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடியை அணிந்து கொண்டும் உங்களால் வலம் வர முடியும் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரே திரைப்படத்திற்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது என்றும் அந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் மாறாதும் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த படத்தின் வெற்றி உங்கள் உளவில் ரீதியாக வெகுவாசு பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலம் தெரிந்து கொண்டேன். பின்னர் சினிமா விழாக்களில்
பிலிம்பேர், அதாவது 2016 நீங்கள் அதிருப்தி வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளர்களுக்கும் அதை நன்றாகவே புரிய வைத்தது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த ஒரு துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றும், அநாகரீகமான செயல்களை செய்வது உங்களை போன்ற பிரபலமான நடிகருக்கே ஆனாலும் தமிழ்நாட்டில் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியடைந்த எந்த கோபமும் இல்லாமல் சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த கடிதத்தின் வாயிலாக வேண்டிக் கொள்கிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உலகம் எல்லோருக்குமானது என்றும், கடின உழைப்பால், கடவுளின் ஆசீர்வாதத்தால், மக்களின் பேரன்பால் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாத ஒருவரும் இங்கு வெற்றி பெறுவதும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைந்து அதையே உண்மை போல நீங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார் என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த நேரத்தில் ஜெர்மனி மொழியின் ஒரு வார்த்தையை அதில் பதிவு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு தீங்கு என்று அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் என்றும் அந்த வார்த்தையில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நடிகை நயன்தாரா அந்த கண்டனத்தை வெகு கடுமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி. கொண்டாட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கை எல்லாருக்குமானது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அடிப்படையாக கொண்டு நயன்தாரா வெகேன் தி ஃபேரி டைல் ஆவணப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனை ஒருமுறை பார்த்தால் உங்கள் எண்ணங்களும் நேர்மையாக நிச்சயம் மாறும் என்றும், எல்லா மேடைகளிலும் நீங்கள் சொல்லும் ஸ்பர்ட் லவ் என்பதை வெற்றி வார்த்தைகளாக மாற்றி மட்டும் ஒரு முறையாவது வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என இனி நானும் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் என்று அந்த கடிதத்தில் மிகவும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நெட்ஃபிளிக்ஸில் எனது திருமண டாக்குமெண்ட்ரியை வெளியிட பெரும் போராட்டம் நடந்தது என்றும் நடிகை நயன்தாரா தெரிவித்திருக்கிறார். என் மீதும் என் கணவர் மீதும் தனுஷின் வெறுப்பால் டாக்குமெண்ட்ரி வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.